வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. எங்கேருந்து வரீங்க சாமி? ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரேன் சாமி. உங்கள் பேர்? பழனியம்மன். எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க சாமி? எனக்கு சில குடும்ப பிரச்சனைகள் இருந்தது சாமி. அதுக்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. குடும்ப பிரச்சனைனா என்ன மாதிரி? கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை. உடல் ரீதியான பிரச்சனை. சரீர பிரச்சனை. சரி, எவ்வளோ கடன் இருக்கும்? அது நிறையா இருக்குது சாமி. சரி, இப்போ எவ்வளோ காலமாக இங்கே பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு வருஷம் நான் வந்துட்டுருக்கேன் சாமி. ஒரு வருஷம் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வருஷத்தில் எவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்கீங்க? எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கீங்க? வந்து என்னோடய பிரச்சனை பாதி பிரச்சனை முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்பா. நான் அப்பான்னு சொல்கிறது வந்து என்னோடய குருநாதர். குருநாதர் இங்கே உள்ள ஞான குருசாமிகள் அவர்களை வந்து நான் மானசீகமாக என்னோட தகப்பனாக நான் எடுத்திருக்கேன். எனக்கு தகப்பனாக இருந்து தான் வழிகாட்டிகிட்டு இருக்காரு. ஒரு தைரியத்தையும் கொடுத்துருக்காரு. ஒரு குழந்தைய ஒரு குழந்தை வந்து அப்பாவை எப்படி நம்புமோ அப்படி தான் நான் நம்புகிறேன். அதுக்கு அதே மாதிரி எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி தான் இருக்குது. விட்றா பார்த்துக்கலாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. எனக்கு அவ்வளோ ஒரு மன தைரியம் எனக்கு இருக்குது. ரொம்ப நல்லபடியாக ஃபீல் பண்ணுறீங்க இங்கே வந்து. சரி, வேறு எங்கேயும் கிடைக்காத ஒரு இது இங்கே கிடைக்குதுன்னா எதை சொல்லலாம் நீங்கள்? இங்கே ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது டோட்டலாக நம்ம வெளியில் உள்ள கோயில்களை விட இது வந்து ரொம்ப ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட். எனக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு அது வரைக்கும் நான் வந்தேன் போனேன், பூஜைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு பூஜைகள் நடக்குது, அப்போ வந்து கலந்துக்கோ, நீ வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. வந்தேன், அப்பாவோட உபதேசங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் என்ன அமைப்பில் இந்த கோயில் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. எனக்கு எப்படி இது வந்து ஒரு சாதாரண மக்கள் எல்லாருக்குமே வந்து புரியாது. ஒரு பாமர மக்களுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப வருஷ கணக்கு ஆகும். நான் வந்து ஒரு சிறு குழந்தையிலேருந்தே ஒரு 7-8 வயசில் இருந்தே எனக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு உண்டு. கோயில்களுக்கு போகிறது, எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வயசுலேருந்து அப்போ இருந்தே நான் முருக பக்தை தான். முருகனுக்கு பாத யாத்திரை போகிறது, மாலை போட்டு போகிறது, இப்படியெல்லாம் நிறையா சஷ்டி விரதம் இருக்கிறது, சஷ்டிக்கு போகிறது, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை